காலை வேளையில் நம்ம அற்புதமான ஒரு வார்த்தையை கேட்டோம். இதற்கு ஒப்பனையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஒரு அருமையான வசனம். இந்த நம்ம இதில் பார்க்குறோம். உண்மையாகவே இதை பார்க்கும்போது இந்த வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு, எவ்வளவாய் அவர் அந்த கடைநிலை ஊழியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டார். இப்போ பாருங்கள், நம்ம ஊர்லேயோ அல்லது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அரசியல்வாதிகளா அல்லது மதவாதிகள் யாரை எடுத்துக்கிட்டாலும் யாரையும் தீண்டவே முடியாது, யாரையும் தொட முடியாது. உடனே அவர்களை அரெஸ்ட் பண்ணுவார்கள், உடனே அவர்களுக்குரிய தண்டனையை கொடுப்பார்கள். எல்லாம் நடந்தேறி கொண்டே இருக்கிறது. நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த உலகத்தில் இது நடக்குது. நம்ம ஊரில் கூட நம்ம காலையில் நான் சொன்னது போல் ஒரு நியாயத்தை பேசணும், ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு 2 பேருக்கு சண்டை வந்துட்டு அதை ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், ஊர் கிராமத்தை வச்சே பேசுவோம், உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அங்கே கொஞ்சம் வசதி படைத்தவர்கள், பேர் உள்ளவர்கள், பணம் உள்ளவனுக்கு ஒரு மாதிரி பஞ்சாயத்து நடக்கும். மற்றபடி கொஞ்சம் இலா இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பஞ்சாயத்து நடக்கும். அப்போ உண்மையாய் ஒரு பலவீனன் யார் என்பதை அந்த பஞ்சாயத்தில் சொல்லும்போது நமக்கு விளங்கி போயிடும். ஐயோ, நான் ஒன்றுமே செய்யலையே, நான் இந்த பஞ்சாயத்துக்கு எப்படி நம்பி வந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு நியாயம் கிடைக்குன்னு வந்தேன், ஆனால் இங்கே வரும்போது எனக்கு நியாயமே கிடைக்கலையே அப்படின்னு எத்தனையோ இடத்துல நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்திலையும் கூட நான் அப்படி பார்த்துருக்கிறேன். ஒரு முறை எங்கள் அண்ணனை ஒருத்தர் அடித்து மண்டையை உடைச்சிட்டாங்க. அதை நான் பார்த்தபோது என்னால் தாங்கிக்க முடியலை. அதனால் அந்த மண்டையை உடைச்சவனோட போய் சண்டை போடுறதுக்காக நான் ஓடினேன் வீட்டுக்கு. சின்ன வயசில், நான் சொல்கிறது 20 வயசில். அப்போ உடனே அங்கே உள்ளவங்களாம் சமாதானப்படுத்தி ஒன்றும் இல்லைன்னு இது பண்ணிட்டாங்க. சரி, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னு கிளம்பும்போது அந்த ஊருக்காரங்களாம் இல்லை வேண்டாம், சாயந்தரம் பஞ்சாயத்து பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னோன்னே சரி அப்படின்னு நாங்கள் எல்லோரும் போனோம். அந்த ஊர் மாதா கோயிலில் போய் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணும்போது அந்த ஊரில் உள்ள எல்லாரும், நீ என்ன பெரிய யோக்கியனா, ஏன்னா உடியார வீடு தேடி உடியார அவனை அடிக்க அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். நான் என்னடா அது ஒம்பு, ஏதோ நியாயம் கிடைக்குன்னு வந்தால் ஒரு மனிதன் மண்டையை உடைச்சி அவனுக்கு தையல் போட்டு தலையை கட்டியிருக்கு, நீ ஏன்டா இப்படி பண்ணின அப்படின்னு சொல்லி அவனை அதை கேட்காம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அடிப்பட்டவனை, அடி வாங்கினவனை அங்கே கேவலமாய் நடத்தினார்கள். அப்போ தான் நான் காலையில் சொன்னேன்னா, அப்போ தான் நான் தீர்மானித்தேன் அந்த ஊரில் விடுதலை புலிகளோடு போய் சேர்ந்து இந்த ஊரை அழிக்கணும்னு நான் தீர்மானித்த ஒரு நாள் அந்த நாள் தான். ஏன்னா நியாயம் கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் உடனே அங்கே நம்ம பலகீனனோ என்னமோ நம்மை பலவீனப்படுத்தி விட்டார்கள். ஒன்றும் செய்ய முடியல, எங்களால் அவங்கள எதுக்க முடியல, அவங்களுக்கு பதில் செய்ய முடியல. அங்கே ஒரு பயங்கரமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது. அதுபோல் இன்னைக்கு காலையில் நம்ம கேட்டது போல் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தச்சு ரூபத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் எவ்வளவாய் அவர் அந்த கேடு அடைந்தவர்களாய் எவ்வளவாய் அவர் தன்னை விட்டு கொடுத்தார். இதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் வசனத்தில் பேசுகிறார். 53ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுகிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, இந்த உண்மை சம்பவம் இப்படி தான் இயேசுவுக்கு நடக்குது. இன்னைக்கு காலையில் நீங்கள் எல்லாம் நம்ம செய்தியை கேட்டோம். இந்த செய்தியினுடைய முடிவு என்ன நமக்கு சொல்லுதுன்னா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், இப்படி தான் இயேசுவுக்கு நடந்தது அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க யார் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு ஏசாயா. யார் இருக்கா?
இப்படி தான் இயேசு வாழ்க்கை இப்படி தான் இருந்தது, இப்படி தான் அவர் நடத்தப்பட்டார், இப்படி தான் இயேசு சரியான ஒரு புரிந்து கொள்ள முடியாமல் அவரை கடைசியாக சிலுவைக்கு கொண்டு போனாங்க. அதை நான் பிரசங்கிக்கிறேன், அதை கேட்பதற்கு யாருமே இல்லை, யார் விசுவாசிப்பா அப்படின்னு கேட்குறார். கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இந்த நாளில் அந்த புயம் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படணும் பிரியமானவர்களே. அது ஒரு வெளிப்பாடு. ஏன் இன்னைக்கு நம்ம மூத்த சகோதரர் இந்த சம்பவத்தை பேசும்போது அழுகிறார், அல்லது நாம் இப்படி ஒரு கல்வாரி அன்பை நினைக்கும் போது ஏன் நமக்கு கண்ணீர் வருகிறது அப்படின்னு சொன்னால், அந்த புயம் நமக்கு வெளிப்படணும். ஏதோ சாதாரணமாக நம்ம சபைக்கு வரோம் போவோம்னு நினைக்காதீங்க எல்லாரும். உண்மையாகவே இயேசுவுக்கு இப்படி நடந்தது, நமக்கு இந்த வார்த்தையை சபையிலே நமக்கு எடுத்து பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் இயேசு எந்தெந்த இடத்துல பலகீனமாக இருந்தார், அவர் பதில் பேசவில்லை. அவர் நினைத்திருந்தால் நாம் கேட்டது போல எத்தனையோ ஆயிரம் தூதர்களை தேவன் 72,000 தூதர்களை அனுப்பி அங்கே ஒன்றுமில்லாமல் மாற்றி போட்டிருப்பார். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இருந்தபோது எல்லாரும் என்ன நினைத்திருப்பார்கள் தெரியுமா? இவன் சும்மா சாதாரண ஒரு தச்சனுடைய குமாரன், யோசேப்பு மரியாளுடைய குமாரன், இவன் மனுஷனாக இங்கே பிறந்தவன், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கத்தக்க, அவரை யோசிக்கத்தக்க இயேசு கிறிஸ்து எதையுமே அவர் பதில் செய்யாமல் விட்டு கொடுத்தார். அதை தான் நம்ம வீட்டில் நம்ம செய்யணும் பிரியமானவர்களே. உண்மையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையை இதை ஒப்பிட்டு பாருங்கள். கணவன் மனைவியாக இருக்கிற நம்ம இதை ஒப்பிட்டு பாருங்கள், பிள்ளைகள் எல்லாரும் ஒப்பிட்டு பாருங்கள். குடும்பத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை ஏதோ வந்து விடுகிறது, ஒரு பணத்தின் நிமித்தமோ அல்லது நம்முடைய ரிலேட்டிவ் உங்களுடைய சொந்தக்காரர்கள் அல்லது மாமியார் மருமகள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது. அந்த இடத்துல யார் பலவீனராக இருக்க போகிறீங்க? அதுதான் இந்த நாளில் நான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற விஷயம். நம்ம இருக்கிறோம் கிராமத்தில், நம்ம பக்கத்து வீட்டுக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருது, வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிற இடத்துல அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருது. அங்கே அந்த பிரச்சனையில் யார் பலவீனராக இருக்க போகிறீங்க? அதை தான் இந்த காலையில் தேவன் நம்மோடு பேசுகிறார். யார் பலவீனனாக இருக்க போகிறோம்? அங்கே நான் பலவீனனாக இல்லாமல் பலவானாய் நான் மாறி இதற்கு பதில் செய்தே ஆகணும். 4 பேர்கிட்ட இதை எடுத்து சொல்லணும், சொல்லி இதற்கு தீர்ப்பு செய்யணும். இது தவறாக என்னை ட்ரீட் பண்ணுறாங்க, தவறாக என்னை நடத்துகிறார்கள் அப்படின்னு நாம் அங்கே எப்படி இருக்கிறோம்? மனைவி என்னை தவறாய் நடத்துகிறாள், கணவர் என்னை தவறாய் நடத்துகிறார், எனக்கு சரியான சரியில்லை அப்படின்னு ஒவ்வொன்றும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அங்கே நான் எப்படி நம்ம நடந்து கொள்ளுகிறோம்? அங்கே நம்ம பலகீனனாய் நான் இருக்கிறோமா? பலகீனனாக இருந்தால் என்ன நடக்க போகுது? சில குடும்பங்களில் கூட இப்படி கூட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவெல்லாம் மனுஷனே கிடையாது, சுத்தமாக எல்லாத்தையும் உதுத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரில் கிராமத்துலேயும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் உதுத்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் உதுத்தவள்னா அது மோசமான வார்த்தை. அப்படி நம்மை சொல்லுகிற இடம் இருக்கும். அப்போ மனைவி மனுஷனை பார்த்து இவனுக்கு அறிவே இல்லை, எல்லாத்தையும் ஊற்றவனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படியே திரும்பி பார்ப்போம், ஏதாச்சும் கிடக்காடா, ஏதாச்சும் கட்ட கிடக்கா. இயேசுவை அப்படி பார்த்த போது பேதுரு உடனே எடுத்து வெட்டினார். ஒற்றே போடு முட்ரா அவன் கதை. அவர் சொன்னாங்க, அதை போடும்போது ஏதோ கர்த்தருடைய கிருபையினால அவன் கழுத்தில் விடாமல் காதில் விழுந்துச்சு. அது விழுந்திருக்குமா இல்லையா? கழுத்தில் விழுந்திருக்கணும் அந்த கத்தி. அவன் ஓங்கி அப்படி தான் வெட்டினான். அவன் தலையை எடுறா கோலியாத்தா போல் அப்படின்னு இவன் ஒரு தாவிதை போல் நினச்சிக்கிட்டு ஓங்கி வெட்டினான். அது பழைய ஏற்பாடு, அப்படி விழுவோம். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. இது அன்பின் ஏற்பாடு. ஆகினால் கர்த்தருடைய கரமே அந்த அந்த காதில் விழுந்துச்சு. உடனே இம்மிடியேட்டாக இயேசு அந்த காதையும் ஒட்டி விட்டுட்டார். ஏன் அப்படின்னா அதை சொன்னாங்க. எப்படின்னா, ஒருவேளை இவன் கழுத்தில் வெட்டியிருந்தான்னு வச்சுங்க, முதல்ல சிலுவையில் அடிக்க போகிற ஆள் யார்? இயேசுவுக்கு முன்னாடி பேதுருவை அடிச்சிருப்பாங்க கொண்டு போய். அப்படி தான் நடக்கும். இப்போ அப்படி தான் நடக்குது. சில இடங்களில் பாருங்கள், சில சீன்களை பாருங்கள், சில இடங்களில் கேஸு வித்தியாசம், இது போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற கேஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எப்படி நடக்குது. மனுஷர்கள் தேவனை அறியவில்லை. அதனால தான் இவர் சொல்கிறாரு, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அவருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இங்கே உட்கார்ந்துருக்கிற நமக்கு எத்தனை பேருக்கு இந்த புயம் வெளிப்பட்டிருக்கு? என் இயேசு கல்வாரியிலே இப்படி பாடுகளை அனுபவித்தார், அவர் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டார். இப்படி தான் பிரியமானவர்களே இயேசுவினுடைய அந்த வழி. இதை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஏன் இதை ஏசாயா அப்பயே சொன்னார்னா, அன்னைக்கு இருந்தவர்கள்லாம் இயேசு ராஜாவாக வருவார், அவர் குதிரையிலே வருவார்,
அவர் பெரிய படைப்பலத்தோடு வருவார். அவருக்கு பின்னாடி நிறைய படைப்பலம் இருக்கும். அவர் அந்த ரோம அரசாங்கத்தை எதிர்த்து சண்டையிட்டு அதை ஜெயித்து நம்ம எல்லாரையும் அங்கே ஒரு பெரிய பதவி கொடுத்து நம்மை வைத்து விடுவார்கள் என்று சீசர்கள் கூட நம்பி இருந்தார்கள். எல்லாருக்கும் அப்படி தான் இருந்துச்சு மைண்டு. இப்பயும் கூட நம்ம அநேகருக்கு அப்படி தான் மைண்டு இருக்கும். சில நேரத்தில் நம்முடைய மைண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் நமக்கு செஞ்சால் எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அதுதான் நம்மை இயேசு அந்த கேடு அடைந்ததை மறக்க செய்கிறது. நாம் அவரை ஒரு நம்ம வாழ்க்கையை அப்படியே நமக்கு ஒரு காரியங்களை செய்யும்படிக்கு நம்முடைய இருதயம் தூண்டப்படுது பிரியமானவர்களே. அதாவது இதை நம்ம புரிகிற விஷயம் சொல்லப்போனால், இப்போ நம்ம இருக்கிறோம், திடீர்னு ஒரு தேவை நமக்கு வருது. அந்த தேவையில் நாம் என்ன நினைக்கிறோம், இந்த தேவை சந்திக்கப்படணும், இந்த தேவை எனக்கு சந்திக்கப்படணும், இப்படிலாம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லது பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்கள, படிக்கிற பிள்ளைங்கள நினைங்க, எனக்கு இப்படிப்பட்ட மார்க்கு சபையில் எடுக்கணும், இது ஸ்கூலில் எடுக்கணும், நான் 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க போகிறோம். அது இதெல்லாம் எதை காட்டுதுன்னா பலவீனத்தை காட்டலை, அது பலவீனத்தை காட்டலை. அது நான் இப்போ எனக்கு இயேசு இப்படி செய்வார், இயேசு இப்படி ஆசீர்வதிப்பார், இயேசு என்னை இப்படி நடத்துவார் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவத்தில் இருக்கிறதே அதுதான் பிரியமானவர்களே. ஆனால் நம்ம பார்க்குற இயேசு அவர் அல்ல. நம்ம பார்க்குற இயேசு எப்படிப்பட்டவர்னா, இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே சிலுவையிலே மரித்தவர். அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள கடவுள். அந்த வெளிப்பாடு நமக்கு இருந்துச்சுன்னா, நம்ம எந்த வீட்டில் குடியிருக்கோம், எவ்வளவு வருமானம் எவ்வளவு நமக்கு இருக்குது, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்குவோம். யாரோடையும் நம்ம ஒப்பிட மாட்டோம். நம்மை காட்டிலும் வசதி படைத்த ஒரு மனுஷனோடு நம்ம ஒப்பிட மாட்டோம். சபையில் கூட நம்மை காட்டிலும் வசதி படைத்த ஒரு நபரோடு நாம் ஒப்பிடவே மாட்டோம். நாம் யாரோட ஒப்பிடுவோம்? இயேசுவோடு ஒப்பிட்டா என்னன்னாங்கன்னா, அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, அவர் அநேக முறை பசியாக இருந்தார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பசி. ஆனால் நம்மளை இன்றைக்கி பசியாக வச்சுருக்காரா? பசியாக வைக்கவே இல்லை. நம்மளை எப்படி ஆசீர்வதித்திருக்காரு பாருங்கள். நம்ம எப்படி எல்லா சூழ்நிலையும் அவரை காட்டிலும் நம்ம கொஞ்சம் உயர்வாக தான் நம்மளை வச்சுருக்காரு. ஆனால் அது போதும் எனக்கு. ஆனால் என்னுடைய தேவையெல்லாம் என்ன தெரியுமா? என்னுடைய தேவை, ஆண்டவரே, நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருந்து பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் எனக்கு தேவை. எத்தனை பேர் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நம்ம முடிவு எடுக்க போகிறோம்? ஆண்டவரே, என்னுடைய தேவை, என்னுடைய முழு தேவையும் என்ன தெரியுமா? பணமோ பொருளோ வீடோ காசோ எதுவும் எனக்கு தேவையில்லை. படிப்போ வசதியோ வேலையோ எதுவுமே எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. அதெல்லாம் நீர் பார்த்துக்கொள்வீர், அதை நீர் பார்த்துக்கொள்வீர். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே அவன் செய்தது என்ன தெரியுமா? அதை நான் பேசி கொண்டிருக்கும்போது யோசித்து பார்த்தேன். ஆபிரகாம் எவ்வளவு பலகீனமான மனிதன். ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்தவர்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. அந்த அந்த வசனத்தில் வாசிக்கிறது போல கர்த்தருடைய புயம் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது. ஆகையினால தான் மகனை 3 நாள் பிரயாணமாக கொண்டு போய் அந்த மோரிபா மலையில் கொண்டு போய் அவனை பலி கொடுக்க கொண்டு போனான். யோசித்து பாருங்க. அவன் என்ன இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணார், இப்படியெல்லாம் நடத்தினார், எல்லாரும் பயங்கரமாக சொன்னது போல இவனுக்கு பிள்ளை பிறந்துட்டு, ஆனால் இந்த பிள்ளையை கொல்ல சொல்கிறார, செத்து போட்டுங்கிறார அப்படின்னு கொஞ்சம் கூட அவன் நினைக்கவே இல்லை. விலகினனாக இருந்தான். அவர் என்ன செய்கிறாரோ செய்யட்டும், அவருக்கு என்னை விட்டு கொடுத்து விடுகிறேன். யார் வேண்டால், என் கணவனை வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம், என் மனைவியை வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம், என்னுடைய பிள்ளைகளை வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை பேர் சொல்லுவதற்கு இங்கே தயாராக இருக்கிறீங்க? இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையை அப்படி உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா பிரியமானவர்களே? நீங்கள் நினைக்கலாம், இதுதான் கிறிஸ்தவமா? இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் தேவனுடைய வழி. ஏனென்றால் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் பலவீனர்கள். நம்மை பார்த்து யார் வேணாலும் சொல்லலாம். சபைக்கு போகிறாங்க, இவங்களுக்கு வியாதி இருக்குது. சபைக்கு போகிறாங்க, இவங்க வீட்டில் ஒரு மரணம் நடந்து போச்சு. சபைக்கு போகிறாங்க. நம்ம சபையில் பாருங்கள், இளம் விதவையாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அடிக்கடி ஒரு சில பேர் விதவையானவர்களை
ஒரு நாளும் நான் காலையில் மறப்பதே இல்லை அவர்களுக்கு. அவருடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்ப்பேன். எப்படி முடியும்? இது சாத்தியமா? இளம் வயதிலேயே அவர்கள் விதவையாகி விட்டார்களே, இது சாத்தியமா? எப்படி முடியும்? அவர்களுடைய பாடுகள், அவருடைய உபத்திரவங்கள் எப்படி இருக்கும்? நான் இப்பொழுது 2வதாக உங்களுக்கு பேசுகிறேன். அடிக்கடி நான் தியானித்து பார்ப்பேன். ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுவேன் அவர்களுக்காக. யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்களை என்னென்ன பேசியிருப்பாங்க, அவங்க ஊரில் என்னென்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான ரூபாய் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணிட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க. என்ன நினச்சிருப்பாங்க, இவங்களாம் சபைக்கு போகிறவங்க தானே, எப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லத்தக்க பேசத்தக்க எத்தனையோ இழிவான எத்தனையோ நிராகரிக்கப்பட்ட செய்தி நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய லக்கு என்ன தெரியுமா? நம்முடைய லக்கு, அவர் பவுல் சொல்கிறத பாருங்க. இப்போ பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 20ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, பக்கம் 273, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்ம குடியிருப்பு எங்கே இருக்குது? எல்லாம் சத்தமே வரல, உற்சாகமாக சொல்லுங்கள். என்ன பிரதர், இப்போவே பரலோகத்துக்கு போயிட்டா என்ன ஆகும்? சில பேருக்கு சாகிறதுக்கே விருப்பமே இருக்காது. உண்மையாக சொல்கிறேன், மறிக்கிறதுக்கு நமக்கு மனசே இருக்காது. ஐயோ இந்த வயசில் ஒத்துட்டா என்ன ஆகும், ஐயோ இன்னும் நம்ம எவ்வளோ கொஞ்சம் வாழ்ந்து பார்க்கலாம், கொஞ்சம் இருந்து பார்க்கலாம். நான் அதுக்கு எதிராளி கிடையாது. ஆனால் நம்முடைய இருதயமும் நம்முடைய ஆவியிலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து கர்த்தராக இருக்கிற கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய லக்கு அதுதான், நம்முடைய கவனமே அதுதான். என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, என்னைக்கு வேணாலும் நான் போகலாம். ஆனால் அதற்கு முன் நான் இந்த பூமியில் பலவீனனாய் இருந்து எனக்கு ஏற்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் நான் ஜெயம் பெற்றிருக்கிறேனா? இயேசுவை போல ஜெயம் பெற்றிருக்கிறேனா? உங்கள் மைண்டில் ஒரு கருத்தை போட்டிருக்கோம் அந்த நாளையில். என்னென்னா, நீங்கள் சுவிசேஷத்தை வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை எப்படி தேவன் நடத்தினார் என்பதை ஒவ்வொரு பகுதியும் படித்து அண்டர்லைன் பண்ணணும், அல்லது படிக்க நல்லா எழுத தெரிந்தவர்கள் நோட்டு வச்சு எழுதணும், அதை பார்க்கணும், எடுத்து பார்க்கணும். அப்படி நம்ம மட்டும் கவனிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் பிரியமானவர்களே. அதை தான் இந்த நாளில் நான் கேட்டுக்கொண்டிருக்கும்போது எனக்கு இன்னொரு உணர்வு என்ன வந்துச்சு தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம், நம்ம இது வரைக்கும் கேட்டதை நான் எப்படி அதை சித்தரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு அப்பம். இயேசு கிறிஸ்து யார்? ஒரு அப்பம். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் அப்படின்னு சொன்னார். யோவானில் தான் இருக்குது. 68ஆம் வசனம், ஜீவ அப்பம் நானே. யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். ஜீவ அப்பம் 48 ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த அப்பத்தை தான் இந்த காலையிலிருந்து நம்ம செய்தியாக கேட்டோம். அந்த ஜீவ அப்பம் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தது, அந்த ஜீவ அப்பம் வரும்போது ஒரு பெரிய ராஜாவாய் அல்லது ஜனங்களை விதவிதமாய் இப்போ ஏதோ செய்து உயர்த்தி காட்டுவதற்காக இயேசுக்கு இங்கே வரல. நம்ம காலையில் கேட்டும்போது ஆதாம் மூலமாய் நம்ம தேவ மகிமையை இழந்துட்டோம். இழந்ததுக்கு நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துட்டார். அந்த ரட்சிப்பை பெற்று நம்ம சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்து நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற ஆசை இச்சைகளை, ஆசை எண்ணங்களை, நீங்கள் பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம் என்னடா அடிக்கடி இப்படிலாம் பேசுகிறாங்களே நம்ம சபையில்னு சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உண்மையாகவே உங்களை தாழ்த்தி எடுத்துக்கொள்வீங்கன்னு தான் நினைக்கிறேன். நேற்று என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. அந்த ஃபோனில் பேசி கொண்டு இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயம், எங்கள் சித்தி நிறையா பவுனெல்லாம் வச்சுருக்காங்களாம்,
அந்த பவுனை நான் போகும்போது நான் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்த ஃபோனில் சொன்னிச்சு. அப்போ உடனே என்னுடைய இருதயம் எப்படி, என் மாம்சத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆசை இச்சை எலும்பி வந்ததை நான் பார்த்தேன். ஏன்னா நிறையா பவுன் வச்சுருக்காங்களா, ஏன்னா எங்களுக்கு நெருக்கமான ரிலேட்டிவ் அவங்க, நாங்களும் போய் பங்கு கேட்கலாம் அப்படிங்கிற அந்த அந்த ஆசை இச்சையை என்னுடைய மாம்சத்தில் பார்த்தேன். அப்போ உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே பண ஆசை குறித்து விரோதமாய் பேசணும், பண ஆசைக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படிலாம் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆண்டவரே இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே எப்படிப்பட்ட ஒரு 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 இச்சை எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு அப்படியே வியந்து போனேன் நான், தெரியுமா? கிட்டத்தட்ட பல மணி நேரம் அதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை காலையில் கூட என் மாம்சத்தில் இருக்கிற அந்த ஆசை இச்சையை நான் சோதிக்கப்படுகிறேன் கேட்டபோது அவங்கள ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோமா, அதாவது அந்த எக்ஸ்ட்ரீமாக போயிட்டேன். அந்த என்ன வருது, அந்த சோதனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே இருக்கு. அடடா, எவ்வளவு பெரிய ஒரு பணத்தின் மேல் இருக்கிற, பொருள் மேல் இருக்கிற ஒரு ஆசை இச்சை எவ்வளவு இருக்கிறது. தேவனே, இயேசுவே நீ போல சோதிக்கப்பட்டு நீங்கள் ஒன்றிலும் பாவம் இல்லாதவராக இருந்தீங்க ஆண்டவரே. பிரியமானவர்களே, நான் அதை நினைத்து பார்த்தேன், எவ்வளவு நாம் தேவ செய்தி நமக்கு எவ்வளவு தேவையாக இருக்கிறது. இந்த அப்பம் இந்த பூமியில் வாழ்ந்தபோது எப்படி வாழ்ந்தது, எப்படி அவர் நடந்து கொண்டார், அதை தான் கேட்டோம். அதை தான் அவர் சொல்கிறாரு பாருங்க. 54ஆம் வசனத்தில் அவர் பேசுகிறாரு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படிங்க? கடைசி நாட்களில் நான் அவரை எழுப்புவேன். எப்போ எழுப்புறாராம்? அந்த மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு. பாருங்க, இதெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி தியானித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம இப்போ கொடுக்க போகிறோம்ல அப்போ, அதையும் இந்த ரசத்தையும் தியானித்து இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்றணும், இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இதை விட்டுறக்கூடாது, மாதம் மாதம் வாங்கிடணும், மாதம் மாதம் வாங்கினா தான் நமக்கு என்ன கிடைக்கும், கடைசி நாளில் நித்திய ஜீவனை கொடுத்து நம்மளை எழுப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வசனமும் சொல்கிறார், 56வது வசனம், 55 படிக்கிறேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது அப்படின்னா என் வாழ்க்கை உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, அதில் பொய்யும் கிடையாது புரட்டும் கிடையாது அப்படிங்கிறத தான் விலைக்கு சொல்கிறாரு. போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது அப்படின்னா என்னுடைய இரத்தம் அநேகருடைய பாவங்களை மன்னித்து மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு இரத்தமாக இருக்கிறது அப்படின்னு நேச்சுரல் ஒரு சீனை அப்படி பேசுகிறாரு. நேச்சுரலாக லைவாக பேசுகிறாரு. இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் இப்போ இருக்கிறவங்களும் அதை லைவாக யாரும் எடுத்துக்கலை. அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போ நம்மள்ட்ட கொண்டாந்து கொடுக்கும்போது அதை நம்ம எடுத்து சரி போன மாதம் கொடுத்தாங்க இந்த மாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஏதோ ஒன்றை போல் எடுக்கிறோம். அந்த லைவ் என்ன தெரியுமா? அங்கே அடுத்த வசனத்தில் பாருங்கள், மறுபடியும் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அதான் லைவ். அப்படின்னா இந்த பூமியில் இயேசு வாழ்ந்தபோது நம்ம கேட்டோமே, அந்த கேடு அடைந்தார். அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், அவர் எவ்வளவாய் பாடுகளுக்குள்ளும் உபத்திரவத்துக்குள்ளும் அவரை கொண்டு போனாங்க. இப்படிப்பட்ட பாடுகளை பட்டு பலவீனனாகி அவர் சம்பாதித்த ஒரு ஜீவன் தான் அந்த அப்பம். அதை தான் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தும் மரித்தார்கள். அந்த மன்னாவை புசித்து அவங்களாம் மரிச்சிட்டாங்க. இதிலே புசிக்கிறவன் மரியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஹலோ, நல்லா கவனிங்க, பின்னாடி இருக்கவங்களாம் கவனிங்க, செவுத்தில் சாஞ்சிருக்கவங்களாம் கவனிங்க. மன்னா புசித்து எல்லாரும் மரித்து போனார்கள், பாவத்தில் எல்லாரும் மரித்து போனார்கள். ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கிறவன், சுருக்கமாக சொல்ல போனால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுகிறவன், இது உண்மை, இங்கே சொன்னது போல இது மெய்யான ஒரு வாழ்க்கை
இவரிடத்துல போனால் இந்த வாழ்க்கையை நான் கற்றுக்கொள்ள முடியும், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படிங்கிறது உண்மை. அதில் பித்தலாட்டம் கிடையாது, அதில் மாய்மாலம் கிடையாது. நம்ம தான் சில நேரம் மாய்மாலம் பண்ணுவோம். வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே அப்படியே கணவர் பயங்கரமாக இருப்பார், அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி மனைவி பயங்கரமாக இருப்பாங்க. வாங்க வாங்க, என்ன சாப்பிட்றீங்க, டீ குடிச்சிங்களா போன இடத்துல, அது ஏன்ப்பா டீயே குடிக்கல போனால் ஓடி போய் டீயை போட்டு கொண்டாந்து கொடுக்குற பயங்கரமாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே விரோதம் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு கசப்பு இருக்கும். சகோதரர்கள், நீங்களும் நானும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை யோசித்து பாருங்கள். மெய்யான ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே இருக்கிறதா? இது மெய்யான போஜனம், மெய்யான ஒரு ஐக்கியம். இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் மெய்யான ஒரு ஐக்கியத்தை கட்டி எழுப்பினார்கள். இந்த நாளில் அதுதான் ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசுகிறார், மெய்யான ஐக்கியம். இங்கே இருக்கிற சகோதரர் நமக்குள்ளே நான் இப்படி சொல்ல முடியுமா? மெய்யான ஐக்கியம். அப்போ இந்த மெய்யான ஐக்கியத்தை கட்ட எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால், நம்மை காட்டிலும் ஆவிக்குரிய நிலையில் குறைந்து இருக்கிறவர்கள் அல்லது அவர்கள் மோசமான நிலையில் இருக்கிறவர்களோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு அவர்களோடு கட்டுகிற ஒரு ஐக்கியத்தை தான் இங்கே இயேசு செய்தார். சீசர்கள் யாரும் பூரணவான்கள் அல்ல. அவர் அந்த சீசர்களோடு ஒரு ஐக்கியத்தை கட்டினார். அந்த சீசர்களை வெகுவாய் மதித்தார், அவர்கள் மேல் அவ்வளவு வைத்திருந்தார். அதனால தான் இந்த போஜனம் அப்படின்னு சொல்கிறார். நாமும் கூட நம்ம வாழ்க்கையில் நம்மளும் மற்றவர்களுக்கு ஒரு போஜனமாய், ஒரு அப்பமாய் இருக்க வேண்டும். அநேகரை ரட்சிக்கும்படிக்கு எப்படி இந்த இயேசு ரத்தம் இருந்ததோ அதுபோல் நம்மளுடைய ரத்தம் இருக்க வேண்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த சீனை பார்க்கும்போது அவர் எவ்வளவாய் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. அதுபோல் தான் நம்ம காலையில் கேட்டது போல் சபையில் எல்லாரும் நம்மளை சகோதர சகோதரிகள், பிரதர் சிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் பயங்கரமாக நம்ம இருக்கோம். ஆனால் ஊருக்கு போனோன்னு பேரை சொல்லி ஒருத்தர் நம்மளை திட்டும்போது கூப்பிடும்போது அப்போ என்ன ஆகும்? நம்முடைய ரத்தம் சுண்டும். சொல்லுங்கள், நம்ம ரத்தம் சுண்டும். அப்படியா? என்னதான் இருந்தாலும் சுண்டும். ஆனாலும் இந்த ரத்தத்தை நினச்சி பார்க்கணும். எந்த ரத்தத்தை? இயேசுவின் ரத்தம். அவரை சொல்லும்போது, அவரை பேசும்போது அவருக்கு நம்மை போல ரத்தம் சுண்டி இருக்கும். அவரும் சோதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் இல்லை, நான் இந்த இடத்துல பிதாவின் சித்தம் செய்யணும், இந்த இடத்துல பிதாவின் சித்தம் செய்யணும். கணவனாக இருந்தாலும் பிதாவின் சித்தம் செய்யணும், மனைவியாக இருந்தாலும் பிதாவின் சித்தம் செய்யணும். நான் ஒரு சண்டையை நான் இழுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம உண்மையாக இந்த நாளையில் இந்த அப்பத்திலும் இந்த பானத்திலையும் நீங்கள் பானம் பண்ணும்போது நினைங்க, நான் புசிக்கிற இந்த அப்பம் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது மெய்யான ஒரு போஜனமாக இருந்த அப்பம். அந்த வார்த்தையில் எழுதியிருக்கு. அந்த வார்த்தையை படித்து நம்ம இது கடந்து போவோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருங்க? 15ஆம் வசனம், உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அடாடா, எப்படி தேன் மாதிரி இருக்கு பாருங்க இந்த வசனம். இதுதான் நம்ம சபையில் உண்டாகணும், நம்முடைய சபையில் உண்டாகிறது தான். ஆகையினால 17 சொல்கிறாரு, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இது எங்கே உபயோகப்படுத்தியிருக்காரு இந்த வார்த்தையை? உங்களுக்கு ஞாபகம் வருதா? இந்த வார்த்தையை எங்கே உபயோகப்படுத்தினார் ஆண்டவர்? ஆதாமும் ஏவாளுக்கும் உபயோகப்படுத்தினார். இவர்கள் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். பாருங்க, இப்போ நம்மளையும் என்ன செய்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நமக்கு தலையாக இருக்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரும் ஒரே சரீரம். இந்த அப்பத்தில் பானம் பண்ணுகிற நமக்குள்ளே எந்த குளறுபடியும் இருக்கக்கூடாது, எந்த விதமான போட்டி பொறாமையும் இருக்கக்கூடாது. நம்முடைய நேசம் அற்புதமாக இருக்கணும், ஆச்சரியமாக இருக்கணும். இதுக்குள்ளே வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்காக நாம்
அனுதினமும் தேவனை தேடணும் பிரியமானவர்களே. ஆகையினால் இந்த அப்பத்தை இந்த நாளில் நாம் புசிக்க போகிறோம், இந்த பானம் பண்ண போகிறோம். தயவு செய்து இந்த ஒரு கோணத்தோடு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பாடுகளும் எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவுக்கு வந்துட்டு தான் நமக்கு வருது. இயேசுவுக்கு வந்த பிற்பாடு தான் நமக்கு வருது அருமையானவர்கள். ஆகையினாலே நம்ம கண்களை மூடுவோம். தேவன் நமக்கு இந்த நாளில் தகப்பனே, இந்த நாளில் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு பேசின நேர்த்தியான வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் எல்லா இடத்திலும் பலவீனனாக இருந்துவிட உம்மை போல ஆண்டவரே அவர் முகம் அந்த கேடு அடைந்தது. அதை நாங்கள் சொல்லும்போது யார் விசுவாசித்தார்கள்? யார் அது? அந்த புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்பா, எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. இந்த உலகத்திற்கு வேணால் அது வெளிப்படாமல் இருக்கலாம், எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த நல்ல மனசாட்சியோடு நாங்கள் வாழ்ந்துவிட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் பானம் பண்ண போகிறோம். ஒரு குற்ற உணர்வு எங்களுக்கு யாரும் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, தயவுசெய்து நாங்கள் எங்களை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.